பஸ்ல கம்பி பிடிக்காம போனேன், முடிஞ்ச ட்ரெயின்ல கம்பி பிடிக்காம போய் காட்டுச்சு. சாம்பார் ஆப் எனக்கு गाइस ராச்சு ஒரு மேட்டரே கிடையாது, ஈஸியா பண்ணிடுவேன். வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். நம்ம வந்து திருவான்மியூர் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம வந்து ட்ரெயின் ஏற போகிறோம். திருவான்மியூரா டைட்டில் பார்க்கான்னு நினைக்கிறேன். திருவான்மியூர் யாரும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ணா இது திருவான்மியூரா டைட்டில் பார்க் ஸ்டேஷன் அண்ணா, இதுக்கு பேர் என்னது? ஆனால் இது ஸ்விக்கியில் போடும்போது திருவான்மியூர் ஸ்டேஷன் தான் வந்துச்சு. ஸ்விக்கி இல்லை, ராபிடோ இவங்ககிட்ட கேட்டுவாங்க. ஆனால் இது திருவான்மியூர் ஸ்டேஷனா இல்லை டைட்டில் பார்க் ஸ்டேஷனா? எப்படி எங்களுக்கும் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அவர் புது ஆட்டக்காரா, இப்போதான் திருச்சியிலேருந்து வந்திருக்காரா? திருச்சியிலேருந்து ஆடலே வந்துட்டாரா? வருவாரா? இங்கே பாருங்க, டிக்கெட் கவுண்டர்னு போட்டுருக்கு. சரி இங்கே இருக்கோன்னு பார்த்தா அங்கே பாருங்க, அந்த கண்ணுக்கு எட்டுற தூரம் எல்லை வரைக்கும் நடந்து போகணும். இதுவே நான் நடந்தே போயிடுவேன்டா திருவான்மியூர்லேருந்து. எதுக்கு ட்ரெயின் இல்லை, டிக்கெட் எடுக்கிறதுக்கு நடந்து எவ்வளோ தூரம். இந்த பேய் படத்துலலாம் போக போக போய்கிட்டே இருக்கும்ல ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அதே மாதிரியே இருக்கு பாருங்க லைட்டிங் செட்டப்பு. இது வந்து ஒரு அபேண்டட் ஹாஸ்பிட்டல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அபேண்டட் ஸ்டேஷன். நீங்கள் நம்ம பேர் எழுதலாமா? பேபி நச்சுன்னு போடுவோம். யார் யார் வந்து ஆர்ட் போடுறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஹார்ட்டின் சூப்பராக இருக்கும்டா. ஆனால் பெண் இல்லை கை, சாரி நெக்ஸ்ட் டைம். A few minutes later. நாங்க பாதி தூரம் வந்துட்டோம், இன்னும் பாதி தூரம் தான் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா அங்க போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு உங்களை வந்து மீட் பண்றேன். பேக் எடுத்துட்டு வரல, பேக் எடுத்துட்டே வரல. நாங்க அங்கிருந்து ஆட்டோல தான் வந்தோம். ஆட்டோல வரும்போது பேக் எடுத்துட்டு வரல. பேக்ல தான் எல்லா காசும் இருக்கு. போன் இருக்கு, போன் பே பண்ணிக்கலாம். நான் இங்கே போன் பே இருக்குமான்னு தெரியலையே. பொறுப்பே இல்லை, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு ஆயிட்டேனே. இப்படி ஒரு பேக மறந்துருக்கேன். இவங்க வீட்டில் தான் கடைசியாக நான் வச்சேன். இவங்க வீட்டில் தான் கொடுத்துருவாங்க, பார்த்துக்கோடா. அப்புறம் உங்க எல்லாரும் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். சமீர் வந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டா, ஸ்கூலுக்கு போயிட்டா. 11th ஸ்டாண்டர்ட் குரூப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர். ஏதோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர். ஓகே, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த குரூப் எடுத்துருக்கோம். இவன் ஏன் போலன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து அடுத்த வாரம் தான் போய் சேருவார். அவர் போயிட்டு 1 வீக் கழிச்சு தான் இவர் போவார். எக்ஸ்கியூஸ் மீ, பீச் ஸ்டேஷன் இல்லை, எங்கே போனேன்னு தெரியல. எங்கே போனேன் செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. எங்கள் அம்மா ஏதோ ஒரு ஊர் சொல்லி அனுப்பிச்சாங்களே, மறந்துடுமே. ஞாபகம் வந்துரு ஐயோ வரமாட்டானே. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ், மறந்து. 5 minutes later. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா லாஸ்ட் ஸ்டேஷன் போகிறோம். மண்ணடிக்கு முன்னாடி. எப்படி சூப்பராக்கா? ஓகே. ஐயோ ஏதோ சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் இதுலேயே பண்ண சொல்லிட்டாங்க. யூஸிங் மேப் போயிட்டு கைஸ் அவங்க சொல்லித்தரேன், இப்படி கற்றுக்கோங்க. இதுலேயே நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாமா? யூஸிங் மேப் போயிட்டு ஜிந்தாதேன் என்னமோ சொன்னாங்களே. ப்ளீஸ் செலக்ட் தி டெஸ்டினேஷனா? ஊர் பேர் படித்து பார்ப்போம். வேலுச்செடி. ஐயோ தொடவே இல்லை. ஆன்சர் கரெக்டாக தான்டா போகுது. மண்ணடியா? கன்ஃபார்ம் மண்ணடியை தாண்டி போகணுமா? சின்னாதிப்பேட். சின்னாதிப்பேட் தான் அந்த ஆண்டி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டி சின்னாதிப்பேட் தானே? யா கண்டுபிடிச்சிட்டேன். அங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி. எந்த மாதிரி? இந்த மாதிரி தான். பேவா சேஞ்ச் ஜர்னி டீடைல்ஸ் இல்லை பேர் தான் 3 பேர். ஆமாம், அது எப்படி கொடுக்கவே இல்லை. ஸ்கேன் பண்ணலாமா? 3 வாட்டி நாங்கள் இதே பண்ண போகிறோம். டைமிங் வருது. நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி 2 வாட்டி பண்ணி 2 டிக்கெட் எடுத்துகிறோம். 3ஆவது வாட்டியும் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து 3ஆவது டிக்கெட்டு. ஒரே வாட்டியே பண்ணியிருந்துருக்கலாம். பட் அவங்க ஏதோ சொன்னாங்க, எனக்கு புரியல. கைட்டு அவங்க வேலை செய்கிறதுனால நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு நினச்சி தான் நாங்களே திருப்பி பண்ண தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அதான் இல்லை ஃபஸ்ட் டைம் நடக்குது. பட் நல்லா இருக்குல்ல, ஜாலியாக இருந்தது. இந்த ஒன்று பொண்ணு இவங்க பொண்ணு எனக்கு பொண்ணு. யார் பத்திரமா வச்சுப்பீங்களா அவங்க வச்சுக்கோங்க. என்கிட்ட பாக்கெட் இல்லைடா, இருந்தாலும் என்கிட்ட பத்திரமா அப்படியா? தொலைச்சனா நான் விட்டு ஓடிடுவேன். இவனை பிடிச்சிக்கோங்க சரி, இவனை தான் நான் எடுத்து விட்டேன். என்கிட்ட வாங்குற டீட்டெயில்ஸ் இருக்குன்னு காட்டுவேன். என்கிட்ட என்னோட பொண்ணு வந்து குருன்னு ஓடுறாங்க. ட்ரெயின் வந்துச்சா? ட்ரெயின் போயிடுச்சு. வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் ட்ரெயினை விட்டோம். இன்னும் மறுபடியும் செகண்ட்
few inches later. ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் அந்த எக்ஸ்பிரேட்டில் ஏறும்போது எனக்கு ட்ரெயின் வர மாட்டாங்க. அதில் வந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு கதக் 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 கதக். அது எக்ஸாக்ட் ட்ரெயின் சொல்லலாம். அதாவது நம்ம வந்து அதில் ஏறும் போதே ட்ரெயினில் போகிறோன்ற ஃபீல் வரணுன்றதுக்காக நம்ம கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வச்சுருப்பாங்க. நினைக்கிறீங்க மெயின்டைன் ஒழுங்காக பண்ணால் அந்த மாதிரிலாம் வராது. இப்படி பண்ணால் இப்படி தான் பண்ணும். அச்சு ஃபுட்பால்லாம் செம்மையாக அடிப்பேன் தெரியுமா? சொல்லு அடிக்கவே தெரியாது. நான் ஒரு வேஸ்ட். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. நான் நல்ல பொண்ணு, எனக்கு அடிக்க தெரியாது. அடிக்கவும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி கீழே விழுந்து கிடந்தேன். அதுலேருந்து நான் அதை அப்படியே விட்டேன். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. எங்கே போறீங்க? லாஸ்ட் ஸ்டேஷன் போகிறோம். பேர் தெரியல, ஏதோ சொன்னாங்களே. நானும் நம்ம வந்து இங்கே கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிருக்கோம். ஒரே ஒரு ட்ரெயினுக்காக வரமாட்டுறாங்களே. எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெயின்னா எனக்கு தெரியல. இப்போ 19 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணி உங்களுக்காக நான் வந்து கம்பி பிடிக்காம போய் காட்டுறேன். உங்களுக்காக தான் நான் சும்மா எதாவது கேட்டு பார்க்குறேன். எவ்வளோ நேரம் யூஸ்வலாக இந்த ட்ரெயின் அவர்கிட்ட நம்ம ஹிந்தியில் பேச வேண்டியதாக இருக்கும். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே இங்கே இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம எவ்வளோ நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் வரும்? 15 தானே. நாங்கள் இங்கே 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக 20 நிமிஷம். ஒரு சில ட்ரெயின் அப்படி லேட் ஆகும். 20 நிமிஷத்தில் வந்துடும்ல. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. யூஸ்வலாக 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெயின் வருமா? ஆனால் இன்னைக்கு 21 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் நீங்கள் என்ன கரைஞ்சிருவீங்களாச்சோ? சும்மா ஒரு ஜாலியாக இருக்கும்ல இந்த மாதிரி கேட்க. எனக்கும் தெரியாது எவ்வளோ நேரத்துக்கு வரும். ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். வெயிட் பண்ணி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். 2 ட்ரெயினும் ஒரே டைமில் தான் வருது. கம்பி பிடிக்காமையே ஏறிடுவேன். கம்பி பிடிக்காமே நிற்பேன். கம்பியே பிடிக்கவே ட்ரெயினே தொட மாட்டேன். நான் தள்ளி போங்க, எனக்கு ரன்னிங் தெரியாது. இங்கே உளுந்தெல்லாம் அடி போடுறோம்டா. விட மாட்டேங்க. சும்மா இது சேஃப்டிக்காக சொல்லிப்பாங்க. அடி போடுறா அதனால. கேஷுவலாக கம்பியை பிடிக்காம கேஷுவலாக. ஆக்சுவலாக அதில் வந்து அந்த கமெண்ட்லேயே வந்து 3லேருந்து 5 ஸ்டாப்புன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஸ்டாப்புன்னு சொல்லாமல் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நான் வந்து படிச்சுக்காங்க. நான் வந்து இப்போ 3 ஸ்ட்ரிப்புக்குள்ளே ஸ்டாப்புக்குள்ளே நான் வந்து 3லேருந்து 5 சொல்லுவாங்க. 4 கன்ஃபார்ம் தெரியுமா? சொல்லுங்க ஐந்து அங்கே போய் எங்களை யாருமே தெரியாத மாதிரி ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க. நல்ல பிள்ளையா இருக்கானே. கம்பியை பிடிக்காம தானே போச்சுனாங்க. கம்பியை தொல்லாங்க கொஞ்சம் ஆடுதுங்களா? நான் நின்றுவேங்க. இந்த பக்கமாக போய் அந்த அம்மா உள்ள போகிறேன். இது முடிச்சுட்டோம். இங்கே வருங்க ஒருத்தன் ஜாலியாக உட்காந்துட்டு நோண்டும். நின்றேன். ஹாய் தம்பி, என்ன பண்ணுறேன்? பரவாயில்ல வந்து இல்லைவா? நீ மட்டும் ஜாலியாக உட்காந்து வரேன். அதான் கம்பி தானடா பிடிக்கூடாதுன்னு சொன்னீங்க. இவனை பிடிக்கூடாதுன்னு சொன்னீங்க. அச்சோ ஏமாட்டாதீங்க. அச்சோ இதுக்கு பேர் ஏமாத்தாது கிடையாது. இதுக்கு பேர் ஸ்பாட். எதுவும் பிடிக்காம நின்று பிடிச்சிட்டான். கம்பியை தான் பிடிக்காம நிற்க சொன்னாங்க. நீ கம்பியா இல்ல இது ஜோக்கர். ஏமாத்த நம்ம ஊட்ட மாட்டீங்களா? நீ உணர்ந்து போகிற பிடிச்சிக்கோ தம்பி. நீ ஒரு குட்டி பையன். இப்படி ஆடுது. 4 ஸ்டேஷன். இது 3வது ஸ்டேஷன். 3வது ஸ்டேஷனே வந்துட்டோம். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. நான் டெய்லி இப்படி தான் போவேன். அதான் ட்ரெயினில் வந்து எத்தனை மாதம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. நீங்கள் ஒரு டெய்லி ஆன் ட்ரெயினில் வரவங்களுக்கு தான் ஓவராடுது. இன்னைக்கு கீழே வந்துருச்சா? டயர் கீழே பிடிங்கிச்சான்னு தெரியல. நாங்கள் வெற்றிகரமாக 3வது ஸ்டேஷனை முடிச்சிட்டோம். இன்னும் ஒன்னே ஒன்றா இல்லை பஸ்ஸில் நிற்கணும். கைஸ் இவன் என்ன சொல்றான்னா, முடிஞ்சா நீங்க மெட்ரோல நின்று காட்டுங்க, இதெல்லாம் ஈஸியா நான் எல்லாரும் நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவே எனக்கு தப்பா தான் உருண்டு போவான். இல்லைடா நான் இங்கே நின்று அங்கே போகிறேன் நிறுத்துறேன். உடனே ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் காயாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட்டு. நாங்கள் வந்து 3 ஸ்டேஷனை வெற்றிகரமாக கம்பியவே பிடிக்காமல் கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணோடனே 4th ஸ்டேஷன். இதை முடிச்சிட்டோன்னா எங்களோட டேரே முடிஞ்சு
இந்த ஒரு டேருக்காக 20 நிமிஷமா உட்காந்து உங்களுக்காக வந்துருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஸ்டேஷன் எனக்கு இங்கே நிற்க தான் பயமா இருக்கு. ஏன் இல்லை நான் போக மாட்டேன். நிறைய இடம் இருக்குடா இங்கே பாரு. கம்மியாகவே பிடிக்காம தப்பேன். இந்த மாதிரி ஆசையெல்லாம் வந்து சைக்கோஸாக இருப்பானுங்க ஒரு வேலை இருக்குமோ. அங்கேயே பிடிக்காம இவ்வளோ தூரமே வந்துட்டேன். ஸ்டேஷன் போய் முடிக்கிறதுக்குள்ள முடிச்சிட்டேன். கம்பியே பிடிக்காம 4 ஸ்டேஷனு லெவல் அச்சோடி கெட்டு வந்துருங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் போயிடலாம், மெட்ரோ தான் இருக்கிறது செம்ம கஷ்டம் அப்படிலாம் சொல்கிறாங்க. மெட்ரோலாம் இன்னும் ஈஸி, விழுந்தாலும் உள்ளே தான் விழுவோம், அடிப்படுறது தானே செய்யும், வெளில ஒன்று செத்து போயிடுவோம்ல, இதெல்லாம் ரிஸ்க் ஜாஸ்தி. அப்படி தானே ஜப்பான் காரை இதுக்கப்புறம் கம்மி பிடிக்கலாம், இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப